கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். பசுமை தீர்ப்பாயம் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஆனந்த், வணக்கம். கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டப்பட்டதில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு சென்னை பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்பட்டுவதாக செய்தி ஊடகங்களில் செய்தி வந்தது. இந்த செய்தியின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தென்மண்டலம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இந்த வழக்கில் இன்று விசாரணை என்பது நடைபெற்றது. அப்பொழுது கேரள மாநிலத்தில் உற்பத்தியாகும் மருத்துவ கழிவுகள் அம்மாநில எல்லையில் கொட்டி மாநில எல்லையில் கொட்டாமல் எல்லை தாண்டி வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட தமிழக எல்லைப் பகுதிகளில் கொட்டப்படுவதாகவும் இந்த நடவடிக்கை தொடர்கதையாக இருப்பதாகவும் அரசின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சில தினங்களுக்கு முன்னர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடுக்கல்லூர் என்னும் பகுதியில் கொட்டப்பட்ட அந்த மருத்துவ கழிவுகள் புற்றுநோய் மையத்தில் இருந்து திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் எனவும் இந்த நிலையில் அந்த மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அப்போது இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயண் மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோருடைய அமர்வு இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விளக்கம் கேட்டு மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக கேரள அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பதிலில் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை கேரள அரசு எடுக்கவில்லை எனவும் அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் தீர்ப்பாயம் உரிய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். அதே போன்று கேரள எல்லையிலிருந்து மனித கழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டப்பட்டு வருவதாக தமிழக அரசின் சார்பில் ஒரு கருத்தை பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுது எல்லை மாவட்டங்களில் சிறப்பு கண்காணிப்பு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பிற கழிவுகளை தமிழக எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டி வந்து கொட்டப்படுவதை தடுக்க முடியும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய அந்த கருத்தினை பதிவு செய்தனர். மேலும் இது தொடர்பாக எல்லை மாவட்டங்களில் சிறப்பு கண்காணிப்பு பிரிவை ஏற்படுத்தவும் தமிழ்நாடு அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மேலும் இந்த நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்டது தொடர்பாக தாமாக எடுத்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளிவிட்ட நீதிபதிகள் அன்று சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விரிவான பதிலையும் கேரள அரசு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.